ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல வந்து சோயா சங்க்ல கட்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சோயா கட்லெட் பண்றதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சோயாவை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு சுடுதண்ணில ஊற வச்சிடலாம். சோயா ஊறினதுக்கு அப்புறமா அதை வந்து 2 டைம் அலசி எடுத்துட்டு அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. சோயால வந்து சுத்தமா தண்ணி எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கணும். நான் வந்து சோயாவை 2 டைம் வாஷ் பண்ணி 2 டைமே வந்து அதுல இருக்கிற வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்த சோயாவை வந்து மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயால வந்து தண்ணி எதுவுமே இல்லாம ட்ரையா இருக்கணும். இப்ப இதுல வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. இது கூடவே வந்து 4ல இருந்து 5 பல் போல பூண்டை ஆட் பண்றேன். இது கூட வந்து கொஞ்சமா கறி லீஃபும் 1 டீஸ்பூன் போல பெப்பர் பவுடரும் ஆட் பண்றேன். இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் போல கொத்தமல்லி பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலாவும் ஆட் பண்றேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல சாட் மசாலாவும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த சோயா சங்க்ல வந்து கொஞ்சமா தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக 2 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததை வந்து ஒரு பெரிய பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்றேன். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரொம்ப குட்டியா பொடியா கட் பண்ணி ஆட் பண்றேன். இது கூட வந்து கொத்தமல்லியில கொஞ்சமா ஆட் பண்றேன். இது கூட நீங்க மின்ட் லீஃப் இருந்தாலும் கூட போடுங்க, சூப்பரா மணமா இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிற போதே வந்து சோயாக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். ஸோ இதுக்கு அளவா மட்டும் உப்பு போட்டா போதும். இப்போ ஆட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சோயா கட்லெட்டுக்கு மேலே கோட்டிங்காக நான் வீட் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கட்லெட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் போல கோதுமை மாவு ஆட் பண்றேன். இதுக்கு வந்து 1/4 கப்புக்கு குறைவா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப வாட்டரியாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கட்லெட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. உடனே நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த சோயா சங்க்ஸ் மிக்ஸை வந்து ஒரு மீடியம் சைஸ் பாலா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டை வந்து பாம்ல வச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுங்க. மேலே ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிட்டு எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு ஷேப் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து கட்லெட்டுக்கு எப்படி நம்ம கோட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து கோதுமை மாவு பேஸ்ட்ல டிப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து அதே பிரெட் க்ரம்ஸ் மேல கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் கோதுமை மாவு பேஸ்ட்ல டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். டிப் பண்ணி எடுத்ததை வந்து பிரெட் க்ரம்ஸ் மேல போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. இதை வந்து இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்ல வந்து கோட்டிங் கொடுக்குற போது கை வந்து வெட்டா இருக்கக்கூடாது, ட்ரையா இருக்கணும். பிரெட் க்ரம்ஸ் வந்து உதிராம இருக்கிற மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே வந்து கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கட்லெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு எடுத்தீங்கன்னா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிராம இருக்கும். நான் வந்து இப்போ அப்படியே செய்ய போறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இப்போ எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா மெதுவா போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் லைட்டா திருப்பி போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான சோயா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சோயா கட்லெட் கூட கிரீன் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த சோயா கட்லெட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.